இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஜான் பனியன் அவர்களின் மோட்ச பயணத்தின் இன்றைக்கு நாம் காணப்போகும் தலைப்பு உண்மையின் எதிரிகள், கிறிஸ்தியானும் உண்மையும் வாயாடியை சந்தித்தல் தலைப்பின் கீழ் இன்றைக்கு நாம் காணலாம். கிறிஸ்தியானும் உண்மையானவனும் தொடர்ந்து உரையாடியபடி நடந்தனர். கிறிஸ்தியான் கடின மலையில் மோசையை சந்தித்த பிறகு மலையின் மேல் இருக்கும் வீட்டை நீ பார்க்கவில்லையா என்று கேட்டான். அதற்கு உண்மையானவன், ஆம், அந்த வீட்டையும் அதன் வாசலில் படுத்திருந்த சிங்கங்களையும் நான் கண்டேன். நான் அந்த இடத்தை கடக்கும்போது அவை தூங்கிக் கொண்டிருந்தன. அது மதிய வேளையாக இருந்தபடியால் இருட்டுவதற்குள் அதிக தூரம் போய்விடலாம் என்று எண்ணி வாயிற்காப்பானை கடந்து நேரே வந்துவிட்டேன். அதற்கு கிறிஸ்தியான், தாழ்மையின் பள்ளத்தாக்கில் நீ வேறு ஒருவரையும் சந்திக்கவில்லையா என்று கேட்டான். அதற்கு உண்மையானவன், அங்கு அதிருப்தி என்ற ஒருவனை சந்தித்தேன். அவன் என்னை தன்னுடன் கூட்டிச் செல்ல முயன்றான். அந்த பள்ளத்தாக்கு மகிமை உள்ளதல்லவென்று வாதித்தான். நான் தொடர்ந்து சென்றால் அது எனது பழைய நண்பர்களான வீண் பெருமை, சுயப்பெருமை, உலகப் பெருமை ஆகியோரை மனம் புண்படச் செய்வதாகும் என்று வாதித்தான். அதற்கு கிறிஸ்தியான், நீ என்ன பதில் கூறினாய் என்று கேட்டான். அதற்கு உண்மையானவன், அவர்கள் என் பழைய நண்பர்கள் என்றும் இப்போது நான் அவர்களை ஒதுக்கி தள்ளிவிட்டு நல்ல வழியில் போகிறேன் என்றும் உறுதியாய் சொல்லிவிட்டேன். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்றும் அழிவுக்கு முன்னானது அகந்தை என்றும் எழுதப்பட்டுள்ளதை அவனுக்கு எடுத்து கூறி, எத்தனையோ ஞானிகளால் நல்லது என்று கண்ட இந்த வழியில் செல்வதுதான் மேன்மையானது என அவனுக்கு கூறிவிட்டு நான் என் வழியில் நடக்கத் தொடங்கிவிட்டேன். அதற்கு கிறிஸ்தியானோ, வேறு ஒருவரையும் நீ அந்த பள்ளத்தாக்கில் சந்திக்கவில்லையா என்று கேட்டான். அதற்கு உண்மையானவன், அவமானம் என்ற ஒருவனை நான் சந்தித்தேன். மற்ற எல்லாரையும் விட அவன் மிகவும் முரடனாக இருந்தான். கடவுளை நம்புகிறவர்களை அவன் மட்டம் தட்டி பேசினான். கடவுளை நம்புவது கொலைத்தனம் என்றும் பாவ உணர்வடைவது வெட்ககரமானது என்றும் இத்தகைய மனம் ஆண்களுக்கு அழகல்ல என்றும் பேசினான். அதற்கு கிறிஸ்தியான், அப்படியா, அதற்கு நீ என்ன பதில் சொன்னாய் என்று கேட்டான். உண்மையானவன், என்ன பதில் சொல்வதென்றே தெரியாமல் முதலில் நான் திகைத்து போனேன். நல்ல வேளையாக எனக்கு உடனே ஒரு வசனம் நினைவுக்கு வந்தது. மனிதருக்குள் மென்மையாக எண்ணப்படுவது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. லூக்கா 16:15 என்று சொன்னேன். நீ அவமானம் என்று நினைப்பதை நான் கடவுளுக்காக மேன்மை என்று நினைக்கிறேன் என்று சொன்னேன். அதற்கு கிறிஸ்தியான், அதற்கு அவன் ஒன்றும் சொல்லவில்லையா என்று கேட்டான். உண்மையானவனோ என்னை பைத்தியக்காரன் என்று சொன்னான். அதற்கு நான், கடவுளுக்காக தங்களை பைத்தியக்காரர்களாக்கி கொண்டவர்களையே அவர் ஞானிகள் என கருதுகிறார் என்றும் ஓர் ஏழை கிறிஸ்தவன் கடவுளுக்கு விரோதமான செல்வந்தனை விட மேலானவன் என்றும் சொல்லி அவனை உதறிவிட்டு விழிப்புடன் இருப்பீர் என்று பாடிக்கொண்டே நடந்தேன். அடுத்ததாக கிறிஸ்தியானும் உண்மையும் வாயாடியை சந்தித்தல். இப்படி அவர்கள் பேசியபடி நடந்து செல்கையில் வாயாடி என்ற பெயருடைய ஒருவன் அவர்களோடே வந்து சேர்ந்து கொண்டதை நான் என் கனவில் கண்டேன். பேசிக்கொண்டே செல்லலாம் என்றான். உண்மை வாயாடி அருமையாய் பேசினான். அவனுடைய பேச்சில் உண்மையானவன் மயங்கிவிட்டான். வாயாடி சொன்னான், எதை பற்றி வேண்டுமானால் என்னிடம் கேளுங்கள், நான் பதில் சொல்கிறேன். மோட்சத்தை பற்றியதா, நரகத்தை பற்றியதா, கிருபையை பற்றியதா, கிரியையை பற்றியதா, நீங்கள் எதை பற்றி சந்தேகத்தையும் என்னிடம் கேட்கலாம் என்றான். அதற்கு உண்மையானவன் கிறிஸ்தியானின் அருகில் வந்து மெதுவாக, கிறிஸ்தியானே, பார்த்தாயா, இவன் பெரிய திறமைசாலியாக இருப்பான் போல என்றான். அதற்கு கிறிஸ்தியான், உன்னோடு பேசியவன் சாதாரண ஆள் அல்ல. ஒரே நேரத்தில் 20 பேர் வந்தாலும் தன் பேச்சினால் மயக்கி விடுவான் என்றான். அதற்கு உண்மையானவன், உனக்கு அவனை தெரியுமா என்றான். அதற்கு கிறிஸ்தியான், நன்றாய் தெரியும். நம் ஊரில் அளப்பு தெருவில் இருக்கிற வீண் பேச்சாளனின் மகன்தான் இவன். அளப்பு தெரு வாயாடி என்றால் சின்ன குழந்தைகளுக்கும் தெரியுமே. அதற்கு உண்மையானவன், பார்த்தால் நல்லவன் போல் தெரிகிறானே என்றான். அதற்கு கிறிஸ்தியான், அவனை பற்றி முழுவதும் தெரியாதவர்கள் அப்படித்தான் நினைத்துக் கொள்கிறார்கள். ஊரெல்லாம் நல்ல பெயர்தான், ஆனால் வீட்டுக்குள்ளே மோசமானவன் என்று பெயரெடுத்திருக்கிறான். அவன் பேசுகிறானே என்பதற்காக அவன் தேவன் பக்தி உள்ளவன் என்று எண்ணிவிடக்கூடாது. அவன் வாயினால் பேசுகிறவன் இவ்வாறு பேசி திரிவது மட்டுமே பக்தி என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். அவர்கள் சொல்கிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். மத்தேயு 23:3 என்று வேத வசனம் கூறுவது இப்படிப்பட்டவர்களை பற்றித்தான். அவனுடைய பேச்சுக்கும் செயலுக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது. இப்போது பேசுகிறான் பார், இதுபோலவே இவன் சாராய கடையில் இருந்து கொண்டும் பேசுவான். எவ்வளவுக்கு எவ்வளவு மது வெறி ஏறுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு சரமாரியாக வார்த்தைகள் வெளிவரும். நமது கனிகளை கொண்டே நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நீ அவனிடம் பேசிப்பார், புரியும். உண்மை வாயாடியிடம் பேச போனான். அவன் பேசுவதில் வல்லவனாக இருந்தானே ஒழிய நடக்கையில் அப்படி இல்லை என்பதை புரிந்து கொண்டான். பாவத்துக்கு விரோதமாக பேசுகின்ற சிலர் உள்ளத்திலே பாவ இச்சைகளோடு இருப்பதைப் போல போத்திபாரின் மனைவி எப்படி யோசேப்புக்கு எதிராக பேசி தான் பாவத்துக்கு எதிரி என்று காட்டிக்கொண்டாலோ அதே போல பேச்சிலே வல்ல
வல்லவன், மிகுந்த அறிவுள்ளவனாயிருக்கிறான். ஆனால் அந்த அறிவு போதுமானது அல்ல. கடவுளின் சித்தத்தை செய்யும்படி நம்மை நெருக்கி ஏவுகின்ற அறிவே மெய்யான அறிவு என்பதை உணர்ந்தான். இன்று அநேக மனிதர்களுக்கு பேச்சில் மட்டும்தான் கடவுள் பக்தி இருக்கிறது. அவர்கள் நடக்கும் விதமோ தாறுமாறாய் காணப்படுகிறது. இப்படிப்பட்டவர்களை சேர்ந்து கொண்டால் கிறிஸ்தவ மார்க்கத்திற்கே அவமானம்தான் வந்து சேரும் என்று துக்கத்தோடு கூறிய உண்மையானவன் கிறிஸ்தியானோடு சேர்ந்து நடந்து அவர்கள் அந்த பாழடைந்த நிலப்பகுதியை கடந்தார்கள். இன்னும் மோட்ச பயணத்தில் எங்களோடு கூட இணைந்திருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.